கிராமங்கள் காலியாகி கொண்டு நகரங்கள் பிதுங்கி வழிவது என்பது பேராபத்தான போக்கு. 8 கோடி மக்கள்ல குறைஞ்சது 2 கோடி பேர் இங்கே இருக்கான். இப்போ நீங்கள் அவசரமாக உடம்பு முடியலைனாலும் நீங்கள் இந்த உயிர்காக்கும் ஊர்தியில் ஆம்புலன்ஸில் நீங்கள் போக முடியாது. நீங்கள் அரை எங்களத்துக்கு ஒரு தடவை நகரணும். வேகமாக சொல்ல முடியாது, ஏன்னா சாலை சவக்குழியாக இருக்குது, சாலையாக இல்லை. இத்தனை ஆண்டுகள் இவர்கள் கட்டமைச்ச நகர்ப்புற வளர்ச்சி. ஒரு மழை அதிகமாக பெஞ்சிட்டா கழிவு நீரோ மழை நீரோ வழிந்து ஓட காவாய் கிடையாது. ஆனால் காவாய்க்கான ஒதுக்கின பணங்கள் அவர்கள் வாய்க்குள்ளே போனதால் காவாயும் இல்லை, ஒன்றும் கிடையாது இங்கே. ஆனால் பாடம் சரியா ஒரே சமமா இருக்கும். என் கையில் இருக்க புத்தகமும் அவங்க கையில் இருக்க புத்தகமும் ஒன்னா இருக்கும். ஆனால் கல்வி முறை ஒன்றா இல்லை. ஆனால் பேர் சமச்சீர் கல்வி, சமமான கல்வி இல்லை, கல்வி முறை இல்லை. இங்கே கட்டடம் இருக்கும், மின்விசிறி இருக்கும், குளிரூட்டி இருக்கும், விளையாட்டு திடல் இருக்கும், கழிவறை இருக்கும். ஆனால் கிராம பகுதியில் சிற்றூர்களில் எதுவுமே இருக்காது. மேற்கூரை கூட சில பள்ளிக்கூடங்களில் இருக்காது, கரும்பலகை கூட இருக்காது. பள்ளிக்கூடங்கள் சமாதி போல இருக்கும், சமாதிகள் நட்சத்திர விடுதிகள் போல இருக்கும் இங்கே. ஆனால் இன்னைக்கு நகரங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்குது. உயர்ந்த மருத்துவம் வேண்டுமா, நகர்ப்புறத்துக்கு போ. வேலை வாய்ப்பு வேண்டுமா, அப்ப சிட்டிக்கு போ, நகரத்துக்கு போ. அப்ப எல்லோரும் நகரங்களை நோக்கி கிராமங்களை காலி செய்து விட்டு படையெடுக்கும் போது நகரங்கள் பிதுங்கி வழிகிறது. பிதுங்கி வழிவதால் பெருப்பதால் என்ன பிரச்சனை வருதுன்னா, வாடகை ஏறுது, வீட்டு வாடகை ஏறுது, குடிநீர் கட்டணம் ஏறுது, மின் கட்டணம் ஏறுது, எல்லாமே உயர்ந்துருது. கிராமங்கள் காலியாவதால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கிராமங்களில் இருந்துதான் நகரத்தில் வாழுகிறவனுக்கு மிக அத்தியாவசியமான உயிர் தேவையான உணவுப் பொருள், காய்கறி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், கீரை, முதல்ல பால், முட்டை, வெங்காயம், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் அவன்கிட்ட இருந்தா வரணும். அப்ப கிராமங்கள் காலியாகிறது. கிராமங்கள் காலியாகும் போது உணவு உற்பத்தி, உணவு விளைச்சல் குறையுது. வேளாண்மை செய்ய ஆள் இல்லை. வேளாண்மை செய்ய ஆள் ஆகுதுனால வேளாண்குடி மக்கள் நிலத்தை விட்டு வெளியேறான். அதுக்கு காரணம் மிகப்பெரிய வீழ்ச்சியை வேளாண்மையில் நிகழ்த்தியது. காரணம் 100 நாள் வேலை திட்டம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய அறிவாற்றல், உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு எதுவோ அதுதான் வாழும் வளரும். ஆனால் சோம்பி உட்கார்ந்திருங்கள், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற நாடு ஒரு நாள் தெருவில் இறங்கி திருவோடோடு பிச்சை எடுக்கும். இது எழுதி வச்சுக்க நடக்கும். நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்த. அமெரிக்காவில் அரிசி இல்லை, அரிசி பஞ்சம். இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் ஒரே நாள்ல அரிசி ஏற்றுமதி இல்லைன்ட்டாங்க. அப்ப அரிசி இங்கிருந்து வருகிற அரிசியை நம்பி வாழ்கிறவர்கள், அரிசி உணவு அதிகமாக எடுப்பது இங்கிருந்து போய் வாழ்கிற இந்தியர்கள் தான். அரிசி இல்லை. அவன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில கணிப்பொறியில வேலை பார்த்தா கூட அவன் அரிசிக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிற நிலைமை வந்து விட்டது. அமெரிக்காவில் உங்களால் நம்ப முடியாது. இப்போ என் தம்பி அர்ஜுன் ஒரு வலையொலி அனுப்புறான். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் போயிட்டு பொறியாளர்கள், கணிப்பொறி பொறியாளர்கள்லாம் அரிசி மூட்டைக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க வரிசையில். இது வியக்கத்தக்கது இல்லை, உனக்கு வரும். இப்ப வந்திருக்குது. வெங்காயம் 200 ரூபா. ஒரு வெங்காயத்தை கூட விளைய வச்சு இந்த வெங்காயங்களால தர முடியல. நீ அவன்கிட்ட தான் நாட்டை கொடுத்துருக்க. என் தம்பி கூட சொன்னான், ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கும் போது மாப்பிள்ளை குடிக்காரனான்னு பாக்குற, குடிக்க மாட்டான்னா பொண்ணை கொடுக்குற. பொண்ணை கொடுக்கறதுக்கே நீ குடிப்பவனான்னு பாக்குற, குடிகாரனா இருந்தா கட்டி கொடுக்க மாட்டேங்கிற. இந்த மண்ணை ஆடுறவனுக்கு சாராயம் விற்கிறவன்ட்டு எப்படி நீ நாட்டை கொடுத்த? எப்படி கொடுத்த? நீ குடிச்சிட்டு கார் ஓட்ட போக முடியாதுன்னு தெரியற அரசுக்கு குடிச்சுட்டா குடும்பத்தை ஒழுங்கா ஓட்ட முடியாது ஏன் தெரியல? ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கா பாரு. அமெரிக்காவில் இருக்கிற நிலைமை நமக்கு வரும். சோமாலியால வந்த நிலைமை, எத்தியோப்பியால வந்த நிலைமை, வெனிசுலாவுக்கு வந்த நிலைமை நமக்கு வரும். அதற்கு முன்பு நாம் எச்சரிச்சுக்கணும். இவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். 8 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இந்த அரசு, கடங்கார பைய நாடு, 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறேன், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் அதை கொடுக்குறேன். எங்கிருந்து கொடுக்குற? உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு அது கலைஞர் உதவித்தொகை, கலைஞர் உரிமை தொகை. அது என்ன, கலைஞருக்கு என்ன உரிமை இருக்கு அந்த தொகையில? கலைஞர் உரிமை தொகை எங்கிருந்து வந்தது? நீங்க ராஜராஜ சோழன் பரம்பரை, அந்த மன்னர் சொத்தப்புறா வித்து எனக்கு காசு கொடுக்குறேன். நீ 1000 ரூபாய் என்ன ஆத்தால பண்ணிட்ட எடுத்து எங்க சொந்தக்காரை மாமச்சனை குடிக்க வச்சு கெடுத்து அவன்கிட்ட இருந்து காசை பறிச்சு ஆண்டு ஒன்றுக்கு 45,000 கோடி வசூலிச்சு அந்த காசுல 1000 ரூபாய் கொடுக்குற. அதான் 2 கிளவி பேசிட்டு போகுது, மாசமான 1000 ரூபாய் கொடுப்பாங்களாமேன்னு. இனிமேல் நம்ம எங்க மாசமாகிறது அப்படின்ட்டு இந்த வயசான கிளவி நிலம் பேசிட்டு போகுது. ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான் ஒரு தம்பி. இப்ப பிரமாதமா சிந்திக்கிறான்.
வியாபாரிகள் எல்லாம் பொருளுக்கு விலை தள்ளுபடி பண்ணா ஆடி தள்ளுபடி, அதே வியாபாரிகளுக்கு நாட்டை கூறு போட்டு வித்தா அது மோடி தள்ளுபடின்னு. நிறைய சிந்தனையாளர்கள் உருவாயிட்டாங்க நாட்டில். இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை நாம வந்தா என்ன செய்ய போறோம்? 100 நாள் வேலை திட்டம் இருக்கும். அரசு எவ்வளவு விடா கொடுக்குது? 300 ரூபாய் கொடுக்குதா? சரி, அரசு கொடுக்குற 300 ரூபாய் கொடுத்துரும். ஆனால் அந்த அலுவலகங்களை, கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் 100 நாள் வேலைக்கு வர்ற பெண்கள்கிட்ட வந்து அந்த அவங்க கிட்ட அவங்க பெயர்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். அப்போ ஒரு விவசாயி கரும்பு வெட்டுறதுக்கு ஆள் தேவைப்படுது, அல்லது நெல்லருக்கு ஆள் தேவைப்படுது, அல்லது வாழைக்கு தோகைகளுக்கு ஆள் தேவைப்படுது. அப்ப பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி எனக்கு 50 பேர் தேவைன்னா 50 பேரை பதிவு பண்ணிட்டா அவர் வண்டி அனுப்பி அங்கே அனுப்பிடுவார். அப்ப நிலத்துல போய் இவங்க வேலை செய்வாங்க. காலையிலிருந்து மதிய வரைக்கும் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு வெளியேறும்போது, வரப்புல வெளியேறும்போது விவசாயி 500 ரூபாய் கொடுத்துருவார். நேரம் இந்த அலுவலகத்துக்கு வந்தா இவங்க 300 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்ப 800 ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு போவாங்க. வறுமை ஒழியும், உற்பத்தி பெருகும், விளைச்சல் பெருகும், நாட்டில் உணவு தட்டுப்பாடு வராது. நீ வெங்காய விலை ஏறி போச்சுன்னா அதுக்கு இந்த வெங்காயங்கள் தான் காரணம். நீ எனக்கு ஓட்ட போட்டு விவசாய சின்னத்தில் வெள்ள வையே, நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறேன் பாரு. உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்வேன். உலகத்துக்கு நானே வேளாண்மை செய்வேன். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் என்ன செய்வேன்? தரமான கல்வியை அங்க நகர்த்திடுவேன். தரமான மருத்துவத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன். என் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருவேன். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை செய்தலை அரசு பணியா மாத்திடுவேன். நீ வந்து சாராய கடையில், டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பணியா இருக்கும்போது, உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற விவசாயி அரசு பணியாளனா இருக்க கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்க கூடாதா? 60 வயசு வரைக்கும் விவசாயம் செய்யலாம். அதுக்கு மேல ஓய்வூதியம் நீங்க போயிடலாம். நானே வேலை செய்வேன். உனக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். நான் தர்றேன். நீ அரசாங்கத்துக்கு அந்த காசை அரை காசையும் கொடுத்தவன் நீ தான். உனக்கு ஒரு நோய் இருக்கு. கவர்மெண்ட் மாப்பிள்ளைனா பொண்ணு கொடுக்கறதுன்னு இங்க பல பேர் வீதியில் வந்து போராடிட்டு இருக்கான். சம்பளம் கிடைக்கல. அதுக்கு நான் தான் போய் கூட நின்று போராட வேண்டியது இருக்கு. ஒன்றும் கிடையாதுங்க. கேளு, கவர்மெண்ட் மாப்பிள்ளை அங்க 50 ஏக்கர் வச்சு என் மச்சான் விவசாயம் பார்ப்பான். 100 மாடு வச்சிருப்பான், 200 100 ஆடு வச்சிருப்பான். அவனுக்கு பொண்ணு கொடுனா பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏன்னா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். காட்டை நம்பின பொழப்பு, வானம் பார்த்த பொழப்புன்னு கொடுக்க மாட்டான். துபாயில பீடா வைப்பான். அவனை தொழிலதிபர்கள் கட்டி கொடுப்பேன். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை யாரு? சிங்கப்பூர் மாப்பிள்ளை. சிங்கப்பூருக்கே கட்டி கொடுத்துறியா? இல்ல சிங்கப்பூர்ல ஒருத்தங்க கட்டி கொடுக்குறியா? சொல்லு. என் ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம், துபாயில அரபு நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமையா? பாய்த்தியக்காரா. பாலின் சந்தை மதிப்பு நாங்கள் 16ல தேர்தலில் நிற்கும் போது 3 லட்சம் கோடி. இன்னைக்கு 2023ல இங்க பாரு, 23ல 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. உனக்கு என்ன மாடு வளர்க்கறது? உனக்கு என்ன பிரச்சனை? மாடு வளர்க்கறது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது. ஏன் நீ மாடு வளர்க்கல? ஏன் வளர்க்கல? ஆடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை? 1 கிலோ கறி 1000 ரூபாய். 1 கிலோ கறி. 90 விழுக்காட்டு மக்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுறான், நாட்டுக்கோழி கறி, கோழி சாப்பிடுறான், முட்டை சாப்பிடுறான், பால் சாப்பிடுறான். அங்க இருக்கு பொருளாதாரம். அப்ப அது எங்க இருக்கணும்? எங்க இருந்து உனக்கு முட்டை வருது? எங்க இருந்து பால் வருது? எங்க இருந்து காய்கறி வருது? அது கிராமத்துல இருந்து. அப்ப சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்க்கணும்னா அங்க வேளாண்மை அரசு பணியா மாத்தணும். ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா மாற்றணும். பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை சட்டி செய்தல்,